இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு உங்களுக்காக நான் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது, நம்முடைய வழிகளை முதல்ல தேர்ந்தெடுக்கணும். இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறேன், பைபிள் பிரகாரமாக எப்படி எல்லாம் அந்த நாளை தொடங்குவதற்கு முன்பாக நம்ம சூஸ் பண்ணணும். நம்முடைய வழிகளை எப்படி கண்டுபிடிக்கணும். சூஸ் யுவர் பாத் கேர்ஃபுல்லி. உங்களுடைய வழியை கேர்ஃபுல்லாக நீங்கள் திட்டமிடணுங்க. அல்லேலூயா. நான் பைபிள் வாசிக்கும்போது எனக்கு வெளிச்சத்தில் கிடைச்ச சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்கள், என்னோடு கூட நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15வது 16வது 17வது 18வது வசனத்தை அப்படியே வாசிங்களேன். என் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? எப்பொழுதுமே பைபிள் வாசிக்கும் போது வாய் விட்டு சத்தமாக வாசிக்கணும். அந்த வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் அறிக்கையிடும் போதே உங்கள் மேலே ஒரு வல்லமை இறங்கும். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும். ரட்சிப்பு எப்படி உண்டாகும் தெரியுமா? வாயின் அறிக்கையினாலே. நம்ம ஆண்டவர் அறிக்கையிட்டால் நமக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடு, தான் வசனம். அதனால தான் வேத வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, சத்தமாக வாசிக்கும் போது அதை அறிக்கை எடுக்கிறோம். அதில் வல்லமை இருக்குதுங்க. அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே ஒரு கிராமத்தில் நடந்த சாட்சி சொல்லுவேன். ஒரு கிராமத்தில் விபிஎஸ் ஊழியத்தை செய்கிறதுக்காக போயிருந்தப்ப சுமார் 110 பிள்ளைகள் கூடி வந்திருந்தாங்க. விபிஎஸ்னால் என்னங்க? ஒரு பாட்டு, ஒரு கதை, ஒரு மனப்பாட வசனம், இதானங்க விபிஎஸ்ஸு. அல்லேலூயா. 110 பிள்ளைகளுக்கு 5 டீச்சர், ஒரு டைரக்டர் வேணும். நான் தான் டீச்சர், நான் தான் டைரக்டர். சும்மா ஒரு வசனம் சொல்லி, ஒரு பாட்டு பாட சொல்லி கொடுத்துட்டு, ஒரு கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன். ஒரு குட்டி போய் எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடுறான். எல்லாரும் அந்த டான்ஸ் ஆடுற அவனை தான் கவனிக்கிறாங்க. அவன் யாரையும் கவனிக்க விட மாட்டான். பாருங்கள், நான் அவன் யோசித்து பார்த்தேன். ஒரு கிளாஸில் ஒரு பையன் சேட்டை பண்ணான்னா அவனுக்கு ஒரு தண்டனை கொடுப்பாங்களே டீச்சர். நான் என்ன யோசித்தேன், நம்ம சொல்லிக் கொடுத்த மனப்பாட வசனத்தை சொல்லுவோம். சொல்ல தெரியலன்னா அவன் பனிஷ்மெண்ட் கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சுருவான்னு சொல்லி ஒரு 4 பேரை எந்திரிச்சு சொல்லி வசனம் சொல்ல சொன்னேன். எல்லோரும் கேட்கல. 5வது தான் இவனை கூப்பிட்டு வசனம் சொல்கிறானே, சொல்ல தெரியல. அவனை அடிக்கிறதுக்கு அவனை சொல்கிறியா இல்லையாடுன்னா வசனத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம். நீ ஆடாதரா, எனக்கு வயிறெல்லாம் பசிக்குதுரா, கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணுறேன். நான் பிரசங்கம் முடிகிறது தட்டிக்கும், நீ தயவுசெய்து என் பக்கத்தில் உட்காரவேன்னு சொல்லி உட்கார வச்சு தலைமுடியை பிடிச்சிக்கிட்டேன். மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டான், இவனும் போயிட்டான். இவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கூப்பிட்டு வரான். அவங்க அம்மா என்னை அடிக்க போகிறீங்களான்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தா. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பையன் பேச மாட்டாத ஊமையினாக இருந்தான், நீ என்னமோ இந்த வசனத்தை சொல்ல சொன்னியா, ஊமையை பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், வசனத்தை, ஜீவனுள்ள வார்த்தையை அவன் சொல்லும்படி, நான் அடிப்பேங்கிறக்க சொல்லும்படி வாய்களை திறந்து போது அந்த வார்த்தைகள் இருக்கிற வல்லமை நாவின் கட்டுக்களை அவிழ்த்து விடுகிறது ஐயா. அல்லேலூயா. அதனால் முடிந்த அளவு நீங்கள் என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கும் போது சத்தமாக வாசிக்கணும். அது உங்களுக்கு நல்லது. அதில் ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ என் கூட சேர்ந்து வாசிக்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் தான், ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஃபியூ வசனத்தில் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் பவுல் எபேசியர் திருச்சபைக்கு எழுதுறாரு பாருங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கும் எனக்கும் உரிய தீர்க்க தரிசன வார்த்தைகள். நல்லா ஞாபகம் ஒன்றா பாருங்க. ஆனபடினால் முதல் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் ஒரு நாளில் தொடங்கும் போது, வழியை தொடங்கும் போது என்ன செய்யணுமா, எதை நினைவில் வைக்கணும், ஞானமற்றவர்களைப் போல் நடக்கக்கூடாது, ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரன் சகோதரி, உங்களுடைய நாளில் அந்த நாளை கவனமாய் நடந்து கொள்ளணும். 1 அல்லேலூயா. எப்படி ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடக்கணும்.
முட்டா பையன் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எழுதுறாரு. அறிவு கட்டுத்தனமா. ஒரு கிறிஸ்தவனுக்குங்க வசனம் தாங்க வெளிச்சம். நம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும். அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுத்து நடக்கணும். ஞானம் உள்ளவர்களாய். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், ஏசப்பா நம்மளை சுற்றி சுற்றி வர்றாரு பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஏசப்பா என்றைக்கு நான் அவரை ஏற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து ஏசப்பா என் கூடயே வர்றாருங்க, என்னை சுற்றி சுற்றி வர்றாருங்க. எத்தனை அற்புதம் ஐயா, எத்தனை விதமான அற்புதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றி சுற்றி வர்றாரு, என்ன சுற்றி சுற்றி வர்றாரு. நாம் ஏசப்பாவை சுற்றி சுற்றி வரணும் இல்லைங்க. ஒரு கிளாஸில் ஜாமெண்ட்ரி பாக்ஸில் கேம்பஸ் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு புள்ளியில் இப்படி வச்சு வட்டமாக அப்படி சுற்றுவோம். அந்த அந்த புள்ளி கரெக்டாக இருக்கணும். நீ ஏசப்பா தான் அந்த புள்ளி. யோவான் சனங்கன் சொல்கிறாரு, அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். ஏசப்பா தான் நம்முடைய வாழ்க்கை. நான் சொல்கிறேன், நாம் ஏசப்பா சுற்றி சுற்றி வரணும், மனுஷர்களை சுற்றி சுற்றி வரக்கூடாது. காலைல எந்திரிச்சா அவங்கள இன்னைக்கு என்ன செய்கிறதுன்னு பார்த்துட வேண்டியது, அவங்களுக்கு விரோதமாக பேசிட வேண்டியதான். எத்தனை சண்டைகள். மனுஷர்களே சிந்தனையில் வரக்கூடாதுங்க. நம்ம சிந்தையில் ஞானமுள்ளவர்களாய் கவனமாக நடக்கணும்னு சொன்னால் ஏசப்பாவை உங்கள் மனசில் வச்சு அந்த நாளை தொடங்கணும். ஒன்று. அல்லேலூயா. அடுத்து 2வது இன்ஸ்ட்ரக்ஷன் 16 வசனத்தில் இருக்கு, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய ஒரு பிரசங்கம் பண்ணலாங்க. நாட்கள் பொல்லாதவைகள். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். இந்த நாள் போயிடுச்சு இல்லைங்க. பிரச்சனை, இந்த நாளை இன்னொரு நாள் நான் பார்க்க முடியுமா? அன்பு சகோதரனே, இந்த செய்தியை கேட்குற இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? ஆண்டவருக்காக உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களா? வேத வாசிப்பிற்கு கொடுத்தீங்களா? யாருக்காவது சுவிசேஷத்தை சொன்னீங்களா? ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிரயாசப்பட்டீங்களா? முதலாவது எப்படி ராஜ்யத்தையும் அடி நீதி தருங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். பிரயோஜனப்படுத்தி கொள்றதுன்னா என்னங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுமா? இந்த காலம் திரும்பி வராது. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னுடைய மரண நாள் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. தாவீது ஜெபிக்கும்போது சொல்கிறாரு, நாட்களை எண்ணுகிற அறிவை தாரும். இன்னும் நான் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன்? நான் அதை ஒவ்வொரு நாளும் கால்குலேட் பண்ணுகிறேன், இன்னும் துரிதப்படுத்துகிறேன். பலத்தின் மிகுதினால் 80. எனக்கு பலன் இருக்கா இல்லையான்னு தெரிலங்க. என் சரீரத்தில் நிறைய பலகீனங்கள். ட்ராவல் பண்ணி என் முதுகெல்லாம் வலிக்கிறது. பேசி தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்கிறது. பலகீனங்கள் ஐயா. ஆண்டவருக்கு நான் இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் உசுரோடு இருக்கணும். அவருக்கு நான் லாபம் கொடுக்குறேன்னா எனக்கு ஜீவனை கொடுப்பார். பலத்தின் மீது நாள் 80 நான் கால்குலேட் பண்ணுறேன். 51 ஒரு 17 வருஷங்க. 17 வருஷத்துலேயும் இவ்வளோ பலனோடு நான் ஊழியம் செய்ய முடியுமா? கட்டாயம் முடியாதுங்க. ஒரு மனுஷன் இருந்தால் பலகீனங்கள் வரும் இல்லையா? அந்த வயது மூப்பிற்குரிய பலகீனம் வரும்லங்க. அப்போ பலத்தோடு இன்னொரு 10 வருஷம் ஊழியம் செய்வேனாங்க. அப்போ நான் இன்னும் எவ்வளோ துரிதப்படுத்தணும்? என்னுடைய இலக்கு என்ன? 7000 மிஸ்டரில் 1,00,000 கிராமங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளையும் நான் வீணாக்கக்கூடாது, நேரத்தை வீணாக்கக்கூடாது. 1 மணி நேரமாவது விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா? பேதுருவிடத்தில் கேட்கிறார். என்னிடத்துல உங்களிடத்துல கேட்கிறார்ல. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை காலத்தை நீ பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. மதியற்றவளா இராதீங்க. அப்படின்னா என்ன? அறிவு கட்டத்தனமாக இருக்காதீங்கன்னு அர்த்தம். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. 2வது ஆலோசனை, இன்னைக்கு நாளை தொடங்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டியவைகள் என்ன? அந்த நாளில் கவனத்தோடு கூட பிரயோஜனமாக அந்த நாளை கழிக்கணும். இந்த நாளில் நம்ம முடிஞ்சு இரவில் ஏசப்பா சந்திக்கும் போது, ஏசப்பா நாள் ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உமக்கு பிரயோஜனமாக அந்த நாளை நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, உமக்கு ஆசீர்வாதமாக நான் இந்த நாளை நான் பின்பற்றியிருக்கிறேன்னு நீங்கள் சாட்சி சொல்கிறாப்புல இருக்கணும். அல்லேலூயா. அடுத்ததாக 3வது 17 வசனம், ஆகையால் நீங்கள் மதியற்றவளாயில் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாட்டுக்கு
அது நாள் ஃபுல்லாக போனது, இந்த நாள் கழிக்கிறதெல்லாம் காலைல எந்திரிச்சா இரவு வர்றதே தெரில, எல்லாம் போயிடுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் ஷார்ட்ஸு பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அநேக ஊழியக்காரங்கள், நண்பர்கள், அவங்க கூட ட்ராவல் பண்ணால் எப்பயுமே நினச்சிக்கிறோம் ஷார்ட்ஸு பார்க்குறோம், செல்ஃபோனு நேராக செலவழிக்கிறோம். நான் சொல்கிறேன், இங்கு ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு எதற்காக என்னை அழைச்சிருக்கிறார், என்னுடைய இலக்கு என்ன, ஆண்டவர் என்கிட்ட என்ன விரும்புகிறார், அல்லேலூயா, அவருடைய சித்தத்தை உணர்ந்து நம்ம செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக 11வது வசனத்தில், துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. நம்ம நினைச்சிரும் ஒரு நாளை கவனிக்க வேண்டிய இன்னொரு ஆலோசனை என்ன தெரியுமா? ஆவியினால் நிறைந்து. சும்மா துன்மார்க்கமாக நீ என்ன செய்யாத, வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனேங்க நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வேதத்தை வாசித்து ஜெபிச்சிருந்தாலே அந்த நாளுக்குரிய ஒரு வல்லமையை தருவார். அவருக்கு தெரியும் நீ யார் யாரை மீட் பண்ண போகிறீங்க, எப்படிப்பட்ட வேலைகளை செய்யணும், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், அதற்கேற்ற வல்லமையில நிறைப்பார். எசேக்கியேல் 37:1 வாசித்து பாருங்கள். அவர் எழுதுகிறார் அவருடைய அனுபவத்தை. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து இப்படி இப்படி தொடுங்களேன். தொடும்போது உங்களுக்கு உணர்வு இருக்குதாங்க. நீங்கள் அப்பா சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா அவர் தொடுறதை நீங்கள் உணரலாம், அவருடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறத உணரலாம். என்ன அனுபவங்க? தொட்டு அமர்ந்துச்சுன்னு, கரம் அமர்ந்துச்சுனாலே ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி, இதெல்லாம் அந்த எசேக்கியேல் 37:1 இருக்குது. நீ ஆண்டவர் சமுத்திரம் காத்திருக்கும் போதே அவர் உங்களுடைய வல்லமையினாலே அபிஷேகத்தினாலே நிறைத்திருவார். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் சும்மா கிறிஸ்தவ வாழ்க்கையே ஏதோ வாழ்றன்னு வாழக்கூடாதுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அந்த வழிகளை பின்பற்றணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வேத வசனத்தின்படி பவுல் எபேசருக்கு எழுதுகிற வசனத்திலிருந்து சொல்கிற முதல்ல கவனமாக நடந்து கொள்ளணும். நாட்கள் பொல்லாதவையினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். 2, 3 கர்த்தருடைய சித்தத்தின்படி என்னதென்று அறிந்து செய்யணும். 4வது ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை தெரியுமா? ஆவியினால் நிறைந்து. ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் இந்த பவுல் எபேசருக்கு சொல்கிற இந்த ஆலோசனைகள் படி நடந்தால் பெரிய ஒரு எழுப்புதல் வருதுங்க. அல்லேலூயா. நீங்கள் வேலை பார்க்கலாம், முழு நேர ஊழியமாக செய்யலாம். நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஆலோசனைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஒவ்வொரு முறையும் பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இந்த தேசத்தில் ஆண்டவர் கட்டாயம் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்து 5வது ஆலோசனை, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. அல்லேலூயா. இப்போ என்ன செய்யணுமா? நீங்கள் எவ்வளோ காட்டுக்குள்ளேயே குடியிருக்கீங்க, எவ்வளோ ஜனங்கள் மத்தியில் தான் குடியிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் போகும்போது என்ன செய்யணுமா? புத்தி சொல்லணுமா. எப்படி? சங்கீதங்களாலே. இங்கே வாங்கப்பா, எங்கள் பைபிள் புஸ்தகத்தில் சங்கீதத்தில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 91:1 என்ன சொல்லுது? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ நிலையில் வந்து தங்குவான். இங்கே நீங்கள் ஏசப்பாட்டை வந்துட்டிங்கன்னா சர்வ வல்லமையுள்ளவர் நிழலில் வந்துடுங்க. உங்களுக்கு ஆபத்து கிடையாது, வியாதி கிடையாது, பலகீனம் கிடையாது. இப்படி புத்தி சொல்லணுமாங்க. கீர்த்தங்களினாலே ஞான பாட்டுகளினாலே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு. அந்த நாளை நம்ம வாய்ப்பு கிடைக்கலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தின்படியாக புத்தி சொல்லிக்கொண்டு என்ன செய்யணுமா? இருதயத்திலே கர்த்தரை பாடி. அல்லேலூயா. எப்பயுமே எங்கள் ஹார்ட்லங்க ஆண்டவரை துதிக்கிற அந்த துதியின் பாட்டு வாயில் வந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அந்த பாட்டு நான் சொல்கிறேங்க. இப்போ நம்ம வாசித்ததில் 5 வார்த்தைகள், 5 ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இதை என்னையிலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த செய்தி கேட்டு நாளை காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல எப்படி ஒப்பு கொடுக்கணும்? கவனமாய், ஞானம் உள்ளவளாய் கவனமாய் நடந்து கொள்ளணும். கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 2வது நீங்கள் சொல்லணும், இந்த நாளில் நாட்கள் பொல்லாதது, இந்த நாள் திரும்ப வராது.
இந்த நாளை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஏசப்பாவுக்காக ஏசப்பா விரும்புகிறபடி பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. 2 3வது கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளணும். நீங்கள் பாட்டுக்கு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. இந்த நாளில் நான் நாட்கள் கழிச்சதெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன்னா, இப்போ நான் இருக்கிறேன் கிராம மிஷனரி இயக்க அந்த ஊழியத்தில் எனக்கு ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறார். இந்த இலக்கை நோக்கி அவர் என்ன விரும்புகிறாரோ அவருடைய சித்தத்தின்படி நான் நடக்கணும். 4வதாக நினச்சேன் ஆவியில் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. நீ வாட்டுக்கு பகையில், பொறாமையில், கசப்புகளை, பண ஆசையில் நிறைஞ்சிருக்கக்கூடாது. விபச்சாரத்தில், வேசித்தன எண்ணங்களில் நிறைஞ்சிருக்கக்கூடாது. திருடணும், மற்றவங்க பொருளை அபகரிக்கணும்னு சொல்லி நிறைஞ்சிருக்கும். எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் ஆவியினாலே நிறைந்திருக்கணும். கர்த்தருடைய ஆவியினால் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. 5வதாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கீதத்தில், கீர்த்தனைகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க. அமேன் அமேன். புத்தி சொல்கிறது மாத்திரமில்ல, என்ன செய்யணுமா? பாடணும். இருதயத்துக்குள்ளே பாடிக்கிட்டே இருக்கணுங்க. நான் சொல்கிறேங்க, உங்கள் மூலிமா தேவ வல்லமை வெளிப்படணுமாங்க. இருதயத்துக்குள்ளே கர்த்தரை பாடுங்க. நான் இதை முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க. 30 வருஷமாக நான் ஒரு முறை காலையில் சாப்பாடு கிடைக்கல, மத்தியானம் சாப்பாடு கிடைக்கல. சிவகாசின்னு ஒரு பட்டணத்துக்கு அருகாமையில் ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்கு போகணும். பஸ்ஸில் ரொம்ப துக்கத்தோடு உட்காந்துருக்கிறேன். அன்னைக்கு மட்டும் சாப்பாடு கிடைக்காமல, அதுக்கு நாள் சாப்பிடலை. கஷ்டம், கவலை, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 3 ரூபா என் பையில் சேர்த்து வச்சு பஸ்ஸில் போய் உட்காந்துருக்கிறேன். ட்ராவல் பண்ணணும், ஒரு கிராமத்துக்கு போகணுன்னு சொல்லி. அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர சண்டை நடக்குது பெண்களுக்குள்ளே, பஸ்ஸுக்குள்ளே. எனக்கு அது விருப்பமே இல்லை. நான் என்ன செஞ்சேன்? இருதயத்திலிருந்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறது பழக்கம். அல்லேலூயா. எப்பொழுதும் ஏசப்பா என் முன்னாடி வச்சுருப்பேன். என் கூடயே ஏசப்பா இருக்கேன்னு நம்புவேன். நான் அடிக்கடி சொல்கிறது மாதிரி, கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏசப்பா என் வலது பக்கத்தில் இருப்பார். நான் எந்த இடத்துல போனாலும் ஏசப்பா அப்படி திரும்பி பார்ப்பேன். ஏசப்பா என் கூட இருக்கீங்களே இப்படி சொல்லுவேன். பாருங்கள், அங்கே கலவரம் இருக்குது. இருதயத்துக்குள்ளே இருந்துங்க அந்த கலவரத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். இந்த பஸ்ஸை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்குறேன் அப்படி சொன்னாங்க. என்ன அற்புதம் தெரியுமாங்க? உடனே சமாதானம் வந்துருச்சு. சண்டையெல்லாம் நீங்கள் அமைதியாயிருச்சு. நான் சொல்கிறேங்க, அந்த இருதயத்துக்குள்ள ஆவியில் நிறைஞ்சு இருதயத்துக்குள்ள ஆண்டவர் துதிச்சு இருக்கும்போது தேவ வல்லமை உங்களுடைய பிரயாணத்தில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்குங்க. ஆதியாகமம் 39 வாசித்து பாருங்க. யோசேப்பின் நிமித்தமாக, அல்லேலூயா, போத்திபார் விட்டு ஆசீர்வதிக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் மனசில் வச்சு கவனத்தோடு அந்த நாளை தொடங்கும் போது தேவ மகிமை உங்களோடு வரும், தேவ பிரசன்னம் உங்களோடு வரும். அல்லேலூயா. நீங்கள் போகிற எல்லா இடங்களையும் நீங்கள் பிஸ்னஸை வாய்க்க செய்வார். உங்கள் வேலைகளில் கர்த்தருடைய கரம் இருக்கும், ஞானம் விளங்கும். ஊழியக்காரந்த செய்திக்காரர்களை உங்கள் மூலிமா அற்புத அடையாளங்களை செய்வார். 30 வருஷமாக இந்த கணேசனை எடுத்து பயன்படுத்துகிறேன், ஏன் உங்களை பயன்படுத்த மாறார். ரூல்ஸ் இந்த 5 ரூபா மனசில் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 5 விதமான ஆலோசனைகளை எங்களுடைய வழிகளில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்த அந்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரை இந்த வார்த்தைகள் கீழ்ப்படிய தன்னை அர்ப்பணிக்க இந்த 5 விதமான வழிகளை அவங்க பின்பற்ற கிருபை தருவீரான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி அவர்கள் பின்பற்றும் போது தேவ வல்லமையினால் நிறைத்து அநேக ஆயிரங்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீரா. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.